கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஷலோம். ஓகே, நம்ம தேவாதி தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். எல்லாரும் ஃபேஸ்லேயும் ஒரு ஸ்மைல் கிடைக்குமா? ஓகே, இதுதான் நம்மளுக்கு வேணும். ஓகே, இன்றைய செய்தியின் தலைப்பு ஃப்ரம் ஜெனரேஷன் டு ஜெனரேஷன்ஸ், தலைமுறையிலிருந்து தலைமுறைக்கு. ஓகே, என் தமிழ் கொஞ்சம் ஓகே, எனக்கு வந்துட்டு பிறந்ததுலேருந்து என்னோட மெயின் லாங்குவேஜ் வந்து மல்லே. ஓகே, தமிழ் வந்துட்டு இப்போ தான் நான் லேர்ன் பண்ணிக்கிட்டு வரேன். ஸோ எனக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். ஆண்டவர் திட்டம் தெளிவாக நம்ம இடத்தில் பேசுவாராக. ஆமென். வாருங்கள், நாம் ஜெபம் செய்வோம். நன்றி ஆண்டவரே, கர்த்தாவே, இந்த காலை வேளையில் ஆண்டவரே, அருட்பணி ஞாயிறில் ஆண்டவரே பேசுறதுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த நேரத்தில் ஆண்டவரே எங்களோடு பேசுவாராக. ஆண்டவரே பேசும் அப்பா. அப்பா, நீங்கள் பேசினாக்கா திட்டம் தெளிவுமாக பேசுவீங்க அப்பா. எங்களோடு பேசும் ஆண்டவரே. எங்கள் இருதயத்தில் நாங்கள் துறக்கிறோம் ஆண்டவரே. காதுகளை ஆண்டவரே நாங்கள் துறக்கிறோம் ஆண்டவரே. எங்களோடு பேசும் அடியேன் ஆண்டவரே, கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். என்னென்ன பேச வேண்டும் ஆண்டவரே, நீ என்னென்ன அந்த மக்களுக்கு ஆண்டவரே சொல்ல ஆசைப்படுகிறோம் ஆண்டவரே, அதை நான் சொல்ல ஆண்டவரே தேவ பயத்தோடு இந்த செய்தியை பகிர்ந்து கொள்ள கிருபை தாரும் ஆண்டவரே. அப்பா, எல்லாம் உம் நாமத்துக்கே மகிமை உண்டாதாக ஆண்டவரே. மாறாத இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனும் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, அனௌன்ஸ்மெண்ட் அண்ணன் செஞ்சிருந்தார். அதில் கொஞ்சம் எடிஷனல் என்னன்னாக்கா, நானும் ஒய்ஃபும் வந்துட்டு சபாவில் இருந்தோம். ஆனால் அப்போ வந்துட்டு புக்கான் கவின் பாரு தான் லாலு. ஓகே, போன வருஷம் தான் 2 பேரும் கல்யாணம் பண்ணோம். அதுக்கு முன்னே வந்துட்டு சோலோ தான். சோலோவில் வந்துட்டு அண்ணன் சொன்னது போல் வந்துட்டு அது ஒரு காட்டு பகுதி, கிராமம்னு கூட சொல்ல. அது கிராமம், ஆனால் அது சரியான இன்டீரியர். நம்ம டவுன்லேருந்து ஒரு 2 hours. அதை பற்றி நான் அப்புறமேல நான் உங்ககிட்ட பகிர்ந்து கொள்வேன். நம்ம இந்தியன், ஓகே, நம்ம இந்தியனாக இருக்கிறோம், மலேசியன் இந்தியன். நம்மளோட கலாச்சாரம் ரொம்ப ரீச் ஆனது. ஐ மீன், தலைமுறைக்காக நம்மளுடைய மொழி ரொம்ப வருஷமாக இருக்குது. மல்லே பாஷையோட தமிழ் ரொம்ப லாங்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட உணவுகள், ஓகே, நம்மளோட வடை, தோசை. அண்ணன் ஃபுட் பற்றி ஷேர் பண்ணாங்க, வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு. ஓகே, அதனால் தோசை பற்றிலாம் நம்ம பேசணும். ஏன்னாக்கா அது நம்மளோட சாப்பாடு. மற்றவங்க நம்ம சாப்பாடு எடுத்தால் நம்மளுக்கு கோவம் வருமா வராதா? வரும். ஓகே, ஏன்னா அது வந்துட்டு நம்மளோட ப்ரைட், நம்மளோட பெருமை, நம்மளோட கலாச்சாரம். இந்த இடத்துல வந்துட்டு நம்ம அநேகர் நான் பார்க்குறேன் சாரி அந்த மாதிரி உடுத்திட்டு வந்திருக்கோம். ஏன்னா அது வந்து நம்மளோட கலாச்சாரனோட உடுப்பு. இது ஏன் நான் சொல்கிறேன்னா, பெரிய மாணவர்களே, இது நம்மளுடைய அடையாளம். அது காலங்காலமாக தாத்தா பாட்டி காலத்துலேருந்து இப்போ இருக்கும். அது வந்துட்டு நம்ம பாஸ் டவுன் பண்ணிட்டு வரோம். அது அழிந்து போகாது. நம்ம தமிழ் பேசுகிறோம், அது அழிந்து போகாது. அது அடிக்கும் பேச 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 ஒன்றும் ஒரு 1000 years 2000 years அது அப்படி தொடங்கி வரும். அவ்விதமாக தான் பிரியமானவர்களே இந்த நாள் நம்மளோட செய்தியை கேட்க போகிறோம். என்னென்றால், நம்மளோட அருட்பணி, நம்மளோட வேதாகமம், நம்மளோட தேவனுடைய வார்த்தை அதே போல தான் தலைமுறையாக நம்மளுக்கு போதித்து வருகின்றது. ஆமீன். நம்மளுக்கெல்லாம் செய்தி எப்படி வந்தது, இந்தியாவிலேருந்து ஷேர் பண்ணாங்க ஆண்டவர் பற்றி. அது அப்படியே இங்கே வந்து சில பேர் ஆண்டவருக்கு இங்கே ஏற்றுக்கொண்டோம். ஆனால் அது வந்துட்டு நம்ம தலைமுறையாக நம்ம எடுத்து போனாக்கா அந்த தேவனுடைய வார்த்தை, அந்த சுவிசேஷம் அழிந்து போகாது. நம்ம பார்ப்போம் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் வசனம் 2. அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷர்களிடத்தில் ஒப்புவி. ஒரு முறை நம்ம பார்ப்போம், வாசிங்கள். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷர்களிடத்தில் ஒப்புவி. Okay, thank you. And the things that you have heard me say in the presence of many witnesses, and trust to reliable people will also be qualified to teach others. இப்போ நம்மள ஒரு காரியம் நம்மளுக்கு வந்துட்டு டீச் பண்ணுறாங்க. அந்த காரியத்தை வந்துட்டு நம்ம அடுத்தவங்களுக்கு டீச் பண்ணுறது, அதுதான் இந்த செய்தி நம்ம பார்க்க போகிறோம்.
இந்த எழுதின இந்த பகுதி நம்ம பார்த்தோம் என்றால் அப்போஸ்தலர் பவுல் எழுதுகிறார். அவர் எப்போ எழுதுறார் பார்க்கும் என்றால் அவரோட ஃபைனல் இம்ப்ரெஸ்மெண்ட் ரோமில் இருக்கும் பொழுது AD 67 அப்போ வந்துட்டு அவர் வந்துட்டு கொலை செய்ய போகிறார்கள். அந்த காலத்தெல்லாம் இந்த செய்தி எழுதுறாரு. இது வந்துட்டு நம்ம யோசிச்சு பார்ப்போம். அவர் ஜெயிலுக்குள்ளே இருக்காரு, என்ன மாதிரி சூழ்நிலை. ஓகே, நம்ம இப்போ மாதிரி இல்லை. இப்போ உள்ள ஜெயிலெலாம் கொஞ்சம் ஹைடெக் ஆச்சு. சாப்பாடு நேரத்துக்கு நேரம் இருக்கும், நல்லா வந்து ஆக்டிவிட்டிஸ் இருக்கும் உள்ளுக்கு அந்த மாதிரி. ஆனால் அந்த காலத்தில் வந்துட்டு அந்த மாதிரிலாம் இல்லை. ஆக்டிவிட்டிலாம் நம்ம இப்போ உள்ள ஜெயில் மாதிரி இல்லை. ஸோ அந்த காலத்தில் வந்து அவருக்கு ஒரு கடிதம் மட்டும் எழுதாமல் அவர் இங்கே என்ன பண்ணுறாரு என்றால் அவர் வந்துட்டு ஒரு பெட்டனை பாஸ் பண்ணுறாரு. அவருக்கு தெரிந்த ஆண்டவர் பற்றி காரியங்கள் அது அவர் பாஸ் டவுன் பண்ணுறாரு. இப்போ நம்ம பார்ப்போம் ஒரு வார்த்தை, கிரீக் என்ற வார்த்தை பராதிதேமின்னு நான் இந்த வசனத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அது என்ன சொல்றதுன்னா, அது சும்மா ஒரு பேட்டன், சரிப்பா நீ வந்துட்டு இது பற்றி கற்றுக்கோ அப்படின்னு மட்டும் தராம இந்த வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, பிளேசிங் சம்திங் வேல்யூபிள், ரொம்ப எக்ஸ்பென்சிவான காரியம் டு அ ட்ரஸ்டட் பர்சன். ஓகே, இப்போ வந்து பேங்க்கில் காசு போடுறோம். ஓகே, அந்த காசு போடும் போது நம்ம சும்மா அப்படியே போட்டு நம்ம வரமாட்டோம், பயந்து லெஃப்ட் ரைட்லாம் பார்ப்போம். இப்போ உள்ள பேங்க்கில் வந்துட்டு இங்கே வந்து கிளாஸ் மாதிரி இருக்கும், அது பின்னால் கூட யார் அப்சர்வ் பண்ணுறாங்களா அதெல்லாம் பார்க்கணும். பயந்து தான் அந்த காசை நம்ம பேங்க்குள்ளே போடுவோம். அதே மாதிரி அந்த பயத்தோடு தான் இந்த வார்த்தை பராதிதேமி என்று அர்த்தம். அந்த எப்படி அந்த காசு நம்ம பேங்க்ல இன்வெஸ்ட் பண்றோமோ அதே மாதிரி பயத்தோடு இந்த தேவனுடைய வார்த்தை தீமோத்தி கிட்ட பாஸ் பண்றது நம்ம இங்க பார்க்கிறோம். Paul instruct Timothy to invest in faithful people. விசுவாசம் உள்ள மக்களுக்கு அந்த தேவனுடைய வார்த்தை. அந்த காலத்தில் நம்ம பார்த்தோம் என்றால் இந்த பகுதி நம்ம வீட்டில் போயிட்டு நம்ம பார்த்தோம் என்றால் அது என்ன சொல்லுதுன்னா, அந்த காலத்தில் வந்து அஜாரான் banyak yang salah, ஓகே, அஜாரான் yang sesat இருந்துச்சு. அதனால தான் பால் வந்துட்டு கேர்ஃபுல்லாக இதுதான் தேவனுடைய வார்த்தை, இது தீமோத்தி நான் உங்ககிட்ட நான் ஒப்படைக்கிறேன், இந்த வார்த்தையை வந்துட்டு தலைமுறைக்கு நீர் தான் பாதுகாக்கணும். புரியுதா? ஆமென், ஹல்லேலூயா. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம் 4th generation of discipleship. இதில் நம்ம பார்க்கிறோம். ஓகே, இந்த பகுதியில் நம்ம பார்க்கும் பொழுது நம்ம பால் இருக்காங்க, he is the apostle. ஓகே, அவர் வந்துட்டு passing down to தீமோத்தி கிட்ட அவர் பாஸ் டவுன் பண்றாங்க. அதுக்கப்புறம் தீமோத்தி என்ன பண்றான்னா to faithful people, நம்மள மாதிரி. ஓகே, ஆண்டவருடைய வார்த்தை அந்த ஃபேட்ஃபுல் நம்பிக்கையோட இந்த ஃபேட்ஃபுல் பீப்புள் கிட்ட தராங்க. அந்த ஃபேட்ஃபுல் பீப்புள் நெக்ஸ்ட் ஜெனரேஷன். ஓகே, அந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் இவ்வளோ ஜெனரேஷன். ஓகே, தேவனுடைய வார்த்தை அது பாஸ் டவுன் பண்ணலன்னா இந்நேரம் இஸ்ரேலில் தான் இருக்கும், அது அழுந்தி போயிருக்கும். ஆமாம் வத்தனை, நிறைய பேர் அந்த தேவனுடைய வார்த்தையை அறியாமல் போயிருக்கோம். ஆனால் அவங்க பயபக்தியோட அவங்க பாஸ் டவுன் ஃப்ரம் ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் பாஸ் டவுன் பண்ணும்போது தான் நம்ம இங்கே உட்காந்துருக்கோம். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம அடுத்தது ஓகே, வந்துட்டு 2 தீமோத்தேயு 2:2. இப்போ வந்துட்டு டியூட்ரோனோமி 6:4-9. ஓகே, டியூட்ரோனோமி 6ஆம் அதிகாரம் வசனம் 4-9 வரை. இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இன்று நான் உனக்கு கட்டளை இடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்து கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி, அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டி கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபக குறியாய் இருக்க கடவது. அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. ஆமென். ஓகே, முதலாவதாக என்ன பண்ணும்? முழு இருதயத்தோடு. செகண்ட், முழு ஆத்மாவோடு.
மூன்றாவது முழு பலத்தோடும். முழு பலத்தோடு. ஓகே, இந்த 3 காரியம் லுக் சிம்பிள், ரொம்ப சிம்பிளாக இருக்கலாம். ஆனால் அது நம்ம ஆராய்ந்து பார்த்தோம்னா எவ்வளோ ஆழமான காரியம். இப்போ ஒரு காரியத்தை நம்ம விரும்பி செஞ்சோன்னா அது முழு இருதயத்தோடு செய்யணும், முழு பலத்தோடு செய்யணும். சின்சாயா நம்ம செஞ்சோம்னா அதோட ஹசையிலும் அப்படி தான் இருக்கும், சின்சாயா தான் இருக்கும். ஓகே, ஆனால் நம்ம முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு. ஓகே, நம்ம இது பார்த்தோம் என்றால் love him fully, heart, soul and strength. ஓகே, சம்மரி இந்த Deuteronomy 6:4-9 என்ன சொல்லுதுன்னா, வந்துட்டு 2 தீமோத்தேயு 2:2 அதே மாதிரி தான் சொன்னுச்சு. ஓகே, பாசிங் டவுன் டு பீப்புள். இப்போ வந்துட்டு டீச்சிங் யாருக்கிட்ட? சில்ட்ரன் கிட்ட. ஓகேவா, வேற வந்துட்டு டு பீப்புள், டெய்லி லைஃப். ஓகே, இந்த வார்த்தை வந்துட்டு நம்ம பார்த்தோம் என்றால் ஷீமா இல்லை. ஓகேவா, அங்கே இருக்காங்க உட்காந்துக்கிட்டு, அவங்க இல்லை. ஓகே, எவ்ரிபடி சே ஷமா, ஷமா. ஓகே, இது ஒரு எபிரிய வார்த்தை. ஷமா என்று சொன்னோம் என்றால் ட்ரஸ்ட் அண்ட் ஒபே. அது எப்படி சொல்றது? ட்ரஸ்ட் அண்ட் ஒபே, விசுவாசம், நம்பிக்கை, கீழ்ப்படிதல். ஓகே, ட்ரஸ்ட் அண்ட் ஒபே. த கிரேக் வார்த்தை, சாரி, தி எபிரியர் வார்த்தை ஷமா என்ற ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம ஷமான்னு சொல்லும் என்னன்னா Deuteronomy 6:4-9 இதுதான் சொல்லுது. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட் போவோம். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இது ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ரெண்டுமே நான் வந்து ஜாயின் பண்ணி வச்சிருக்கேன். 2 தீமோத்தேயு 2, Deuteronomy 6-4. ஓகே, இது வந்துட்டு பிறகு பார்ப்போம். ஆனால் இது என்ன நான் என்ன சொல்ல வரேன்னா, த காமன் கிரவுண்ட் ரெண்டுமே என்ன சொல்லுதுன்னா, டு பாஸ் ஆன் ட்ரூத், உண்மையை. ஓகே, வேதாங்கமத்தை அடுத்த ஜெனரேஷனுக்கு பாஸ் பண்ணுறது. அதில் வந்துட்டு சீசத்துவம் உருவாக்குறாங்க, ஜெனரேஷனல் ஃபேத். ஓகே, டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஐ மீன், இதுதான் இந்த 2 காரியமே வந்துட்டு நம்ம கிட்ட கற்றுக் கொடுக்குது. என்னன்னா, அது அப்படியே அங்கேயே ஸ்டாப் பண்ணாம அந்த தேவனுடைய வார்த்தை, அந்த சீசத்துவத்தை வந்துட்டு தொடங்கி செய்கிறாங்க. இன்றைய நாள் வரை இந்த மெத்தட் நம்ம திருச்சபையில் ஓடிக்கிட்டு இருக்கு. ஹல்லேலூயா. அதனால தான் நம்மளுடைய திருச்சபை செத்து போகாம உயிருள்ள திருச்சபையா இருக்கு. ஆமென். நெக்ஸ்ட், தி கிரேட்டஸ்ட் கமாண்ட்மெண்ட். இன்னொரு காரியம் நம்ம பார்க்க போகிறோம். மார்க்கு 12ஆம் அதிகாரம் வசனம் 28-31 வரை. வேத பாரகரில் ஒருவன் அவர்கள் தர்க்கம் பண்ணுகிறதை கேட்டு அவர்களுக்கு நன்றாய் உத்தரவு சொன்னார் என்று அறிந்து அவரிடத்தில் வந்து, கற்பனைகளிலெல்லாம் பிரதான கற்பனை என்னவென்று கேட்டான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, கற்பனைகளில் எல்லாம் பிரதான கற்பனை எதுவென்றால், இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. ஆமென். இதற்கு ஒப்பாயிருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறென்றும் இல்லை என்றார். ஆமென். ஓகே, இப்போ நம்ம புதிய ஏற்பாடுக்கு வந்துட்டோம், பழைய ஏற்பாட்டிலேருந்து. ஓகே, அந்த ஷமா பார்த்தோம்ல, அது வந்துட்டு இப்போ இயேசு மறுபடியும் புதிய ஏற்பாட்டில் சொல்கிறாரு. ஓகே, அது அப்படி அழிந்து போகாமல் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் 2 கட்டளை, கிரேட்டஸ்ட் கமாண்ட்மெண்ட் தராரு. ஓகே, மறுபடியும் அந்த முழு பலத்தோடு, முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு சிந்தையோடு சொல்லிட்டு அங்கேயே ஸ்டாப் பண்ணாம ஒன்று ஆட் ஆன் பண்ணுறாரு. ஓகே, நீ அதோட ஸ்டாப் பண்ணாத, புதுசாக நான் ஒன்று தர போகிறேன். அது வந்துட்டு உன் பிறரை அன்பு கூறுவாயாக. ஓகே, இங்கே தான் நம்மளோட ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ணுது. ஓகே ஓகே, இந்த இன்ட்ரோடக்ஷனோட சம்மரி நான் சொல்ல போகிறேன். ஓகே, supaya kita faham lah இன்னும் ஆழமாக இந்த நம்மளோட கதை. ஓகே, நம்மளோட செய்தி இன்னும் ஆழமாக புரியுதா இந்த இன்ட்ரோடக்ஷன். சிம்பிளாக 2 வார்த்தையில் 2 வார்த்தை. ஓகே, அந்த ஷமா வார்த்தை சொன்னோம்ல அது கனெக்ஷன் என்னன்னா, எவ்ரிபடி சே லவ் காட்,
love people. Love God, love people. Okay, hallelujah. ஆண்டவரை நேசிக்கிறது, நம்ம ஆண்டவரை உண்மையா நம்ம நேசிச்சோம்னா அதே அன்பை அதே லெவலை ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா பிறரை நேசி. ஓகே, அதுதான் இன்றைய செய்தியின் தலைப்பு. ஓகே, பிரியமானவர்களே, அருட்பணி வந்துட்டு அடுத்தவங்க நேசிக்குது எங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணுது? இட் பிகின்ஸ் அட் ஹோம். நம்ம எப்படி பிள்ளைங்கிட்ட நம்ம சொல்லித்தரோம். அவன் நாட்டான், சடியன், பங்களாக்காரன் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அதே மாதிரி தான் பிள்ளையும் செய்யும். அவன்கிட்ட சேராத, அவன் பொல்லாதுவன் அப்படி சொன்னாங்க, அதே தான் பிள்ளை செய்யும். அதே நம்ம வந்துட்டு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு எல்லாத்தையும் நேசிக்க சொன்னார்னா அதை தான் பிள்ளை செய்யும். ஐ மீன், செகண்ட் வந்துட்டு வீட்டில் மட்டும் செய்யாம, செகண்ட் வந்துட்டு திருச்சபையில் போதிக்கிறாங்களே வாரம் வாரம், அதை நம்ம செய்கிறோமா செய்யலையான்னு நம்மளுக்கு தான் தெரியும். ஓகே, இந்த ரெண்டு அருட்பணிய காரியம் வந்துட்டு பிகின்ஸ் அட் ஹோம் அண்ட் இன் சர்ச். சர்ச் வந்துட்டு ஃபார் த சிக். ஓகே, எல்லாமே பெர்ஃபெக்டாக இல்லை. எங்கே போனாலும் சர்ச் வந்து பெர்ஃபெக்டாக இருக்காது. ஜீசஸ் இஸ் த ஒன்லி ஒன் பெர்ஃபெக்ட். ஐ மீன், சர்ச் இஸ் ஃபார் த சிக் பீப்புள். ஆனால் இந்த சர்ச்சில் தான் நம்ம வந்துட்டு எண்ணெய் ஊற்றுறோம்ல, எண்ணெய் ஊற்றிட்டு தென் வி டிரைவ், லாங் டிரைவ் போயிட்டு வரோம், தென் மறுபடியும் எண்ணெய் ஊற்றணும், தென் ஒன்றும் லாங் டிரைவ் போகும்போது மறுபடியும் எண்ணெய் ஊற்றணும். அதே மாதிரி தான் திருச்சபை. வாரம் வாரம் வந்துட்டு ரினியூ அவர் ஸ்பிரிட். ஒன்றும் ஆண்டவர்கிட்ட நெருங்கி போகணும், நாட் ஆண்டவர்கிட்ட இருந்து தூரம் போகக்கூடாது, ஆண்டவர்கிட்ட இன்னும் நெருங்கி போகணும். அதுதான் திருச்சபை. இந்த திருச்சபையில் தான் நம்ம எல்லாம் சார்ஜ் பண்ணிக்கிட்டு வெளியே போய் ஊழியம் செய்யணும். ஊழியம் வந்து திருச்சபையில் மட்டும் இல்லை. ஊழியம் வந்துட்டு சில பேர் என்ன தாட்ஸ் வரோன்னா, இதுதான் ஊழியம், இதுதான் ஊழியம். ஓகே, எல்லாம் பார்க்குறாங்க, இதுதான் ஊழியம். அப்படி இல்லாமல் பின்னால் நம்ம என்ன செய்கிறோம் யாரும் பார்க்க மாட்டாங்க. இப்போ வந்து ஆன்லைன் ஓடிக்கிட்டு இருக்கு. ஓகே, நிறைய பேர் வெளியே பார்க்குறாங்க, சர்ச் மெம்பர்ஸும் பார்ப்பாங்க, மற்ற ஆளு கூட ஸ்பாய் கூட இப்போ பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா நான் இங்கே ப்ரீச் பண்ணிக்கிருக்கேன். அதே மாதிரி பார்க்குறவங்களும் இருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம வந்துட்டு தப்பு kalau tak ada orang tepuk tangan pun tak apa, ஆண்டவர் பார்க்குறாரு. அது தான் ஊழியம். ஐ மீன், இதுவும் ஊழியம் தான், இல்லைன்னு சொல்லலை, அதுவும் தான் ஊழியம். அது வந்துட்டு டெய்லி செய்கிற ஊழியம். அதுக்காக நம்ம பார்ப்போம், ஸ்லோவாக நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் ஸ்லைட். சேலஞ்சஸ் வி ஃபேஸ். நம்மளோட சேலஞ்சஸ் நம்ம என்ன பார்க்கணுன்றா, some people stay comfortable within the same group. நம்ம வந்துட்டு தமிழ்லா ஓகேலா நம்ம இங்கே இருந்துருவோம், அவங்களுக்குலாம் நம்ம இருக்க மாட்டோம். நம்ம அதை சொன்னது போல் நம்ம அப்படியே இருப்போம். ஐயோ அந்த சாப்பாடா, ஐயோ வாயிலே பூரில் கவுச்சி நாற்று அடிக்குது. ஓகே, சில கம்போங் போனோன்னா எப்படி அவங்கள வந்துட்டு நம்ம ஊழியம் செய்ய போனோம்னா அதே மாதிரி இருக்கணும். ஓகே, ஆஃப்டர்வர்ட் இன் கிளாங் அது பார்த்து தான் ஐ வில் ப்ரீச். ஓகே, நம்ம வந்துட்டு இப்படி இருந்துருவோம், வாழ்க்கை பூரா இப்படி இருந்துவோம், நம்ம மாற மாட்டோம் அப்படி சொன்னாக்கா அது கஷ்டம். செகண்ட் வந்துட்டு தே அவாய்ட் others from different background or culture. இதுதான் எங்கள் கலாச்சாரம், நான் சாப்பிட்றது தோசை தான், நான் இப்படி தான் இருப்பேன், நான் மாற மாட்டேன், அப்படி கூட சில பேர் இருப்பாங்க. தேர்ட் வந்துட்டு sometimes we look down on others thinking we are superior. நாங்கள் பேசுகிற மொழி தான் the earliest, one of the earliest, நாங்கள் தான் the best அப்படின்னு சில பேர் இருக்கோம்ல. ஐ மீன், ஓகே நல்ல வேலை ஐ மீன் வரல. ஓகே, அந்த மாதிரி சில பேர் இருப்போம். அதெல்லாம் தவறு. ஏன்னா ஆண்டவர் வந்துட்டு நம்மளை மட்டும் ஹெவன், நம்ம ஜாதி நம்ம குரூப் மட்டும் ஆண்டவர் வந்து ஹெவனுக்கு கொண்டு போக மாட்டார். காட் கேம் ஃபார் ஆல் ஹியூமன் கைண்ட், எல்லா மனிதர்களுக்கும். லெட் இட் பி மல்லே, லெட் இட் பி இந்தியன், லெட் இட் பி சைனீஸ், லெட் இட் பி ஒராங் அஸ்லி, எல்லாத்துக்கும் ஆண்டவர் வந்த தேவனாக இருக்கிறார். இங்கே வந்துட்டு நம்ம அதை சொன்னது போல யாராச்சும் உங்ககிட்ட ஆண்டவர் பற்றி சொல்லியிருப்பாங்க.
யாராச்சும் எங்கேயாச்சும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடச்சிருக்கோம் ஆண்டவரை பற்றி கேட்கறதுக்கு. அதனால தான் நம்ம இங்கே உட்காந்துருக்கோம். இல்லைன்னா நம்ம இங்கே உட்காந்துருக்க மாட்டோம். எங்கே உட்காந்துருப்போம்? வெளியே எங்கேயாச்சும் உட்காந்துருப்போம். யாராச்சும் someone must have shared to you about Jesus Christ. அந்த யாருன்னு நம்ம ஆண்டவர் கேட்போம். யாராச்சும் ஒரு நாள் எங்களுக்கு வந்துட்டு தாத்தா டைம்லேருந்து ஆண்டவர் அருந்து. ஸோ நம்ம சர்ச்சு அந்த மாதிரிலாம். ஸோ born again of course in சர்ச்சில் ஓகே பாஸ்டர் சர்மன் அந்த மூலியமாக டச் பண்ண அந்த காலமாக இருந்துச்சு. அதே மாதிரி எப்படியாச்சும் ஒரு இன்சிடென்ட் ஆண்டவர் நம்ம மனசில் தொட்டிருப்பார். அந்த தொட்டனால தான் ஆண்டோட கிருபை நம்ம வாழ்க்கை வந்தனால தான், ஆண்டோட வசனம் நம்மக்குள்ளே வந்தனால தான் இந்த காலத்தில் இந்த நேரத்தில் சண்டே வீட்டில் உட்காந்துருக்கலாம். ஜோக்கா த ஒன்லி டே டு ரெஸ்ட் அப்படின்னு உட்காந்துருக்கலாம். காலையிலேயே 6 மணிக்கெலாம் ஏஞ்சி நல்லா சாப்பாடெலாம் குக் பண்ணிவிட்டு நல்லா உடுத்திட்டு வந்து உக்காந்துருக்கோம். இது ஏன் நான் சொல்கிறேன்னாக்கா, யாராச்சும் நம்ம கிட்ட ஆண்டவர் சத்தியத்தை பகிர்ந்து கொண்டு இருக்கலாம். அடுத்தது நம்ம பார்ப்போம், a call to mission. அருட்பணி என்பது சில பேருக்கு மண்டையில் என்ன வரும்னா, மிஷன் சொன்னாக்கா பேக்கை தூக்கிட்டு ஒரு தேசத்துக்கு போகிறது. இந்தோனேஷியா இருக்கலாம், இந்தியா இருக்கலாம், சைனாவாக இருக்கலாம், எங்கே வேணாலும் இருக்கலாம். அதுவும் ஊழியம்தான், அருட்பணி ஊழியம்தான். ஆனால் இன்னொரு ஊழியம் இருக்குது, அருட்பணி ஊழியம். எப்படின்னா, சில தேசங்களுக்கு நம்ம போக முடியாது, ரெஸ்ட்ரிக்டட் கண்ட்ரிஸ் போக முடியாது. அந்த மாதிரி பட்சத்தில் நம்ம என்ன பார்க்கணும்னா, ஆண்டவர் மற்ற ஊர்லேருந்து மலேசியாவுக்கு கொண்டு வர்றார். அது நம்ம உணர்ந்தோமா? A lot of people group are in Malaysia right now. Millions of them. ஆண்டவர் நம்ம அந்த இடத்துக்கு கூட போவேனா, நம்ம இங்கேயே அருட்பணி ஊழியம் செய்யலாம். Local ministry. Malaysia is filled with many people group. ஓகே, நான் ஒரு கேள்வி கேட்க போகிறேன். ஓகே, மலேசியாவில் எத்தனை ஜாதி இருக்காங்க, பீப்புள் குரூப் இருக்காங்க? நம்ம நார்மலி எத்தனை சொல்லுவோம்? 3 சொல்லுவோம். ஓகே, அது 3 என்னது? மலே, சைனீஸ், இந்தியன், அவ்வளோதான் இருக்காங்களா? ஓகே, ஆக்சுவலி என்னென்னா, இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் நான் தரப்போகிறேன். மலேசியாவில் ஆக்சுவலி 50க்கு மேலே பீப்புள் குரூப் இருக்காங்க. ஓகே, மலே, சைனீஸ், இந்தியன் இருக்கோம். ஆனால் அப்பார்ட் ஃப்ரம் மலே, சைனீஸ், இந்தியன், நம்மளுக்கு முன்ன ஒருத்தவங்க இருக்காங்க, ஒராங் அஸ்லின்னு சொல்லிட்டு. ஒராங் அஸ்லி நம்ம மறந்துட்டோம். ஓகேவா? அவங்க தான் ஒரிஜினல் பீப்புள் தான் ஒராங் அஸ்லி பேரே வந்துச்சு. இந்த ஒராங் அஸ்லி பீப்புள் 19 ட்ரைப்ஸ் இருக்காங்க, 19 ட்ரைப்ஸ் இருக்கு. ஓகே, இந்த 19 ட்ரைப்ஸில் நிறைய மொழி, சாப்பாடு, பாஷை அந்த மாதிரி நிறையா இருக்கு. சபாக்கு போனோம்னா we have about 57 people group. பார்க்க ஒரே மாதிரி தான் இருப்பாங்க, ஆனால் அவங்களோட கலாச்சாரம், அவங்களோட உணவு, அவங்களோட உடுத்த, அவங்க எங்கே இருக்காங்க எல்லாம் வித்தியாசமாக இருக்கும். அதே மாதிரி தான் சரவாலையும். ஸோ Malaysia has a lot of people group. Apart from this, we have also foreigners. நிறையா ஃபாரினர்ஸ் ஆண்டவர் நம்ம தேசத்துக்கு கொண்டு வராரு. ஓகே, நம்ம கிளாங் வேலியில் இருக்கோம். கிளாங் வேலி இஸ் த கேட்வே டு மலேசியா. ஓகே, இங்கே தான் பிக் ஃபேக்ட்ரிஸ், இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. கிளாங்கில் நம்ம பார்த்தோம்னா அண்டர் இஸ்தானா there's a lot of people live under இஸ்தானாவோட அத்தாரிட்டியில். நிறையா பீப்புள் வந்துட்டு இருக்காங்க. அவங்கக்கிட்ட யார் சத்தியத்தை போய் சொல்லுவா? நிறைய பேர் ஆண்டவர் நம்ம இடத்துக்கு கொண்டுட்டு வராரு. ஆனால் இவங்க இடத்துல யார் சத்தியத்தை சொல்லுவா? அதுக்கு முன்பாக ஒரு சேட் ரியாலிட்டி நான் மலேசியாவில் இப்போ பார்க்குறேன். முன்ன உள்ள மலேசியா ஹார்மோனியாக இருக்கும். நேபர்ஸ் யார், எங்கே போகிறாங்க, என்ன சமைச்சாங்க ஷேர் பண்ணுவாங்களே. சமைச்சிட்டு இந்தா உங்களுக்கு நம்மளும் சமைச்சிட்டு அவங்ககிட்ட ஷேர் பண்ணுவோம். ஆனால் இப்போ உள்ள மலேசியா நேபர்ஸ் யாருன்னு கூட தெரில, எத்தனை மணிக்கு வேலைக்கு போகிறாங்க கூட தெரில. அவங்க பாட்டுக்கு வருவாங்க, பேசு. நம்ம யோசிச்சு பார்ப்போம். ஏன்னா ஆண்டவர் இங்கே சொல்கிறாரு, லவ் காட் அண்ட் லவ் பீப்புள். ஹவு டு லவ் பீப்புள்? நம்ம தான் இனிஷியேட்டிவ் எடுக்கணும். நம்ம அடுத்தவங்களுக்கு நம்ம வெயிட் பண்ண தேவையில்லை. ஏன்னா நம்ம தான் சத்தியத்தை அறிஞ்சுவங்க.
நம்ம தான் ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்துட்டு அவங்ககிட்ட போயிட்டு ஹாய் ஹவ் ஆர் யூ, இங்கேருந்து இல்லை வேர் யூ கம் ஃப்ரம் அப்படி, ஓ யூ வாண்ட் ஈட் சம்திங், ஜஸ்ட் கெட் டு நோ. அது வந்துட்டு ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு கொண்டு போயிட்டு அங்கே நம்ம சத்தியத்தை ஆண்டோட அன்பை அவங்ககிட்ட காமிக்கலாம். பெரியமானவர்களே, இது வந்துட்டு ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி செய்கிற காரியம் இல்லை. ஓகே, சில பேர் ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான். ஓ அருட்பணி ஞாயிறா, சரி இந்த அருட்பணி ஞாயிறில் இது செய்வோம் இது செய்வோம் இது செய்வோம், அதுக்கப்புறம் அப்படி ஸ்டாப் ஆயிரும். அருட்பணின்னா என்னது அப்படின்னு நம்ம யோசிப்போம். திஸ் இஸ் அ லைஃப் லாங் காலிங். நம்ம எவ்வளோ நாளுக்கு உயிர் இருக்கோ அவ்வளோ நாளுக்கும் நம்மளுக்கு இந்த அருட்பணி ஊழியத்தில் பங்கு இருக்குது. அண்ட் இட்ஸ் நாட் ஒன்லி ஃபார் பாஸ்டர்ஸ். பாஸ்டர் செய்வாங்க, அதெல்லாம் தலைவர்கள் இருக்காங்க அவங்க செய்வாங்க அப்படின்னு அவங்ககிட்ட தள்ளி விடாம ஆண்டவர் வந்துட்டு ஒரு கட்டளையாக கொடுக்குறாரு. ஓகே, கோ அண்ட் மேக் டிசைபிள்ஸ் ஆஃப் ஆல் நேஷன்ஸ். எப்படின்னு நாட் ஸ்பெசிஃபிக் ஃபார் பாஸ்டர்ஸ் ஃபார் லீடர்ஸ்னு ஆண்டவர் சொல்லலை, எல்லாத்துக்கும் இந்த கட்டளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆமென். அண்ட் we are not just making converts, மதம் மாத்திட்டோம் ஓகே சந்தோஷம் அப்படின்னு விட்டுறாம நம்ம மதம் மாத்தல, ஓகே நம்ம மனம் மாற்றுறோம். ஆமென். we are not converting people, we are making them into disciples. பாருங்க, நான் இது ஏன் நான் சொல்றேன்னா, இப்போ நம்ம orang asli churches போவோமே, நிறையா இருக்கு. ஓகே, டவுன்லேருந்து we will build churches for them. ஓகே, உங்களுக்கு சர்ச் வேணும் அப்படின்னு நம்ம சர்ச் பில்ட் பண்ணிட்டு போயிடுவோம். ஓவர்சீஸ்லேருந்து ஃபன் வரும், ஓகே ஒரு பெரிய சர்ச் பில்ட் பண்ணிட்டு போயிடுவோம். அதுக்கு சந்தோஷமாக இருக்கும். 1 year 2 year, அதுக்கப்புறம் அப்படியே டாய் விழுந்துடும். ஏன் தெரியுமா? ஒழுங்காக சீஷத்துவம் இல்லாதனால. ஓகே, புரியுதா உங்களுக்கு? சீஷத்துவம் வந்துட்டு டிசைபிள்ஷிப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரொம்ப முக்கியமான காரியங்கள்லாம் இருக்குது. நம்ம வேதாகமம் நம்ம சீஷத்துவம் நம்ம ஒழுங்காக இறங்கலைன்னா அது அப்படியே ஸ்லோவாக போயிட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணிடும். நிறைய சர்ச் இப்போ இருக்குது ஒராங்காஸ்லியோட. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா 10 பேர் 20 பேர் சர்ச்சஸ் உலகத்தில் இப்போ அப்படி தான் ஓடிக்கி இருக்கு. ஆனால் இப்போ ரிவைவல் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு வருது. ஆமென். பிரியமானவர்களே, பர்சனல் ரிஃப்ளெக்ஷன் ஒரு டெஸ்டிமனி நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். ஓகே, அண்ணன் ஷேர் பண்ணது போல் நான் சபாவில் 12 years இருந்தேன். ஐ திங்க் யூ ஹவ் பீன் தேர் ரைட் ஒன்ஸ். ஓகே, அந்த சபாவில் இருக்கும்போது 7 வருட காலமாக வந்துட்டு ஒரு காட்டுப்பகுதியை சொன்னது போல் பீப்புள் குரூப் பேர் வந்து மூரூட் பீப்புள். மூரூட் பீப்புள் தே ஆர் ஹேட் ஹண்டர்ஸ். 40 ஆண்டுக்கு முன்னே தான் ஹேட் ஹண்டிங்கை ஸ்டாப் பண்ணாங்க. அதுக்கு முன்னே வந்து அவங்க வீரத்தை காமிக்க அவங்க ஹேட் ஹண்ட் பண்ணுவாங்க. தலையை வெட்டிட்டு நான் ஒரு வீரன் சொல்லிட்டு வீட்டு முன்னுக்கு ஹேங் பண்ணுவாங்க அந்த ஸ்காலில் மண்டோட. ஸோ எத்தனை மண்டோடு இருக்குன்னு எல்லாமே பயப்படுவாங்க. அந்த மூரூட் பீப்புள் குரூப் நிறைய இது வச்சுருப்பாங்க. ஒரு பாத்து மாதிரி இருக்கும். அந்த பாத்தில் வந்துட்டு நீங்கள் தொட்டாவே விழுந்துருவீங்க, இறந்துடுவீங்க. அந்த மாதிரி உள்ள பவர்ஃபுல் ட்ரைப் தான் மூரூட் பீப்புள். ரொம்ப பேர் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு பயப்படுவாங்க. ஆனால் அங்கே தான் ஆண்டவர் போயிட்டு என்ன 8 வருஷம் காலமாக வச்சார். டவுனுக்கு போகிறதுக்கு 2 hours எடுக்கும், 2 மணி நேரம் எடுக்கும். ஏன்னா அங்கே மழைலாம் பெஞ்சாக்கா நார்மலாக நம்ம ஹைவே மாதிரி போக முடியாது. இஷ்ட போல் ரோடு ரொம்ப வழுக்கும். நிறையா காலத்தை ஆண்டவர் என்ன கண்மணி போல் பார்த்துருக்காரு. நல்லா வலிக்கிக்கிட்டு அப்படியே போவோம். ஆற்றலாம் உளுந்துருக்கலாம், கவுங்கெலாம் உளுந்துருக்கலாம். அது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. காடி ஓடிக்கிட்டு போவோம், பிரேக் அமுத்த முடியாது, அப்படியே போவோம். ஆனால் ரொம்ப நாட்டில் வந்துட்டு ஆண்டவர் நல்லா பார்த்துக்கிட்டாரு இருந்தாங்க. அதுவும் இல்லாமல் வந்துட்டு அவங்க வந்துட்டு பீப்புளை ரொம்ப அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஓ தமிழனா, ஓகே சரி வாயா அப்படின்னு வெத்தலை பார்க்க வச்சு அழைக்க மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஓ அவுட் சைடர், இட்ஸ் அ த்ரெட், ஒரு எதிரி மாதிரி தான் பார்ப்பாங்க. ஆனால் அந்த நிறைய காரியம் வந்துச்சு. கட் த ஸ்டோரி ஷார்ட். ஓகே, நிறைய காரியம் நடந்துச்சு. ஆனால் அந்த காரியத்தை மத்தியிலும் ஆண்டவர் அங்கே உயர்த்தினார். அது நான் பார்த்தேன். அந்த இடத்துல வந்துட்டு அவுட் சைடே அக்செப்ட் பண்ணாத ஆள் என்னை வந்துட்டு ஒரு அண்ணாங்காடை எடுத்தாங்க. அது ஒரு பெரிய சாட்சி. ஏன்னா அண்ணாங்காடை எடுத்தாக்கா ஊழியம் செய்ய ஒன்றும் சொன்னாங்க போகலாம்.
அந்த காரியத்தினால அந்த இடத்துல ஊழியம், ஒரு எழுப்புதல், வாலிபர்கள் மத்தியில் ஊழியம் செய்ய, ஸ்கூலில் போய் வந்துட்டு ஊழியம் செய்ய, ஆண்டோட வார்த்தை ஒன்றுமாங்க சீஷத்துவத்தை ஒன்றும் நம்ம அதை ஷேர் பண்ணது போல். ஓகே, சுவிசேஷம் அந்த இடத்துல ஒரு 40 வருஷம் தான் வந்துச்சு. இப்போ தான் இடையில 40 வருஷம் வந்துட்டு அப்புறம் வந்துட்டு அருட்பணியாளர் வந்துட்டு அலோவ் பண்ணிட்டாங்க வெளியே, நீங்கள் இங்கே இருக்க முடியாது, இந்த ஊர் விட்டு சபாலேருந்து நீங்கள் போகணும்னு சொல்லிட்டு அலோவ் பண்ணிட்டாங்க. ஸோ பீப்புள் ஆர் ஸ்டில் லைக் பிலீஃப் வந்துட்டு பாதி இயேசுக்குள்ளே, பாதி வந்து அவங்க ஆட்டாட்குள்ளே அப்படி இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு ஒரு 2 வருஷம் ஓடாமல் ஆண்டவர் வந்து 7 இயர்ஸ் வச்சார் அந்த இடத்துல. அது ஆண்டவருக்கு வந்துட்டு ஒரு பெரிய மகிமை நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து இப்போ இருக்கும் அந்த தொடர்பு அவங்க கூட வெட்டு போகாமல். ஓகே, இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஸ்டாப் த இன்றைய நாள் வரை பீப்புள் கால் மீ, எப்படி இருக்க, ஊழியம் எப்படி போகுது, எப்போ நீ மறுபடியும் அந்த இடத்துல வந்து ஊழியம் செய்ய போகிற, அந்த மாதிரி. பெரிய மாணவர்களே எதுனா நான் சொல்கிறேன்னாக்கா இதுதான் அந்த ஷெமா. ஓகே, ஷெமா, ஒபே அண்ட் ட்ரஸ்ட். அந்த ஒபே பண்ணனால தான், அந்த ட்ரஸ்ட்னால தான் என்ன நடந்தாலும் சீக்கிரமாக ஆக்சிடென்ட் ஆகிட்டா என்னாச்சும் ஆயிடுச்சா வந்து ஹாஸ்பிட்டல் 2 hours away, அதோட உயிரோடு இருப்பாமா கூட we don't know. ரோடு வந்து லைட்லாம் இருக்காது, டேஞ்சரஸ். அந்த மாதிரி இடத்துல வந்துட்டு ஆண்டவர் ஒரு ஒளியாக இருந்தார் அந்த இடத்துல. அதே போல் அது என்னோட கதை, உங்களோட கதை. இந்த கிளாங் வேலியை சுற்றி அநேகர் இருக்கிறாங்க. All of us have a part in this mission. திருச்சபையில் மட்டும் ஊழியம் செய்யாமல் நம்ம டெய்லி லைஃப் தினம் வாழ்கிறோம்ல, அந்த வாழ்க்கையில் யாராவது ஒரு ஆளுக்கிட்ட அட்லீஸ்ட் இந்த வருஷம் முடியிருக்கும், அட்லீஸ்ட் புது ஆளுக்கு ஒரு பேராச்சும் வந்து நம்ம வந்துட்டு ஆண்டவர் பற்றி சொல்லணும். அமீன், ஆமீன். பலமா இல்லையே? அமீன். ஓகே, ப்ரைஸ் தி லார்ட். ஒரு ஆளுக்கிட்டையாச்சும் புதுசாக யாராக இருந்தாலும், ஆண்டவர் அறிஞ்சவங்களும் ஆண்டவர் அறியாதவங்களும் யார் இருந்தாலும், நம்ம ஆண்டவர் சத்தியத்தை நம்ம ஆண்டவர் கேட்போம். ஆண்டவரே நான் என்ன செய்யலாம், ஆண்டவரே என்னை பயன்படுத்தி, ஆண்டவரே என்ன செய்யலாம் ஆண்டவரே அப்படின்னு நம்ம ஆண்டவர் கேட்போம். ஆண்டவர் நிச்சயமாக நம்மக்கிட்ட ஒரு பதிலை கொடுப்பாரு, ஒரு பாதியை திறந்து கொடுப்பாரு. இவங்கிட்ட நீ போய் பேசு, இவங்கிட்ட போய் பேசு அப்படின்னு ஆண்டவர் ஒரு பாதியை காமிப்பாரு. என்னோட ஒரு ஊழியம் வந்துட்டு பெரிய ஊழியம், ரொம்ப ஆபத்தான ஊழியம். அந்த ஊழியம் வந்துட்டு அதுதான் என்னோட அழைப்பு, இன்னொரு அழைப்பு. அந்த ஊழியத்தில் வந்துட்டு சபாலேருந்து வரும்போது நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவர் கேமரா ஹைலைன்ஸ்லையும் அப்பார்ட் ஃப்ரம் ஓராங்காஸ்லி ஊழியம், இந்த ஊழியம் எனக்கு தாங்கப்பா. ஓகே, என்ன ஊழியம்னு நான் அப்புறமேல ஷேர் பண்ணுறேன். ஓகே, இந்த ஊழியம் வந்துட்டு நான் ப்ரே பண்ண, ஆண்டவரே ஒரு கதவை திறங்க ஆண்டவரே, இவங்க மத்தியில் ஆண்டவரே எப்படி நான் போய் சொல்லணும் ஆண்டவரே சத்தியத்தை சொல்லும் போது ஆண்டவர் ஒரு பாதியை திறந்தார். ஓகே, அவர் வந்துட்டு வீட்டுக்கு வரும்போதெல்லாம் சமாதானமாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்லாம் அவர் ஷேர் பண்ணுவார். சரி வந்து ஸ்டே பண்ணுறதுலாம் வந்து ஸ்டே பண்ணுங்க அப்படி சொன்னோன்னே அங்கே அந்த பொறுப்புபூங்கான்னு ஸ்டார்ட் பண்ணுச்சு. நல்ல ஒரு உறவு அந்த அண்ணன்கிட்ட வந்துட்டு, நல்ல ஒரு உறவு. அது இயேசு பற்றி ஒரு சாட்சி. ஓகே, அவர் சொல்லுவார், ஓகே இயேசு வந்துட்டு எங்கள் இதில் பார்த்தா இப்படி இருக்கும், உங்களை வந்து பார்த்தா இப்படி இருக்கும், அந்த மாதிரிலாம் அந்த அளவுக்கு போனுச்சு. ப்ரே பண்ணுவேன். ப்ரே பண்ணும்போது சொல்லுவேன், எங்கள் ஆண்டவர் இதெல்லாம் செஞ்சார், இந்த காரியம் வந்துட்டு ஏமாத்திரம், அவர் இது மேலாக ஒன்றும் செய்வார் அப்படி சொல்லிட்டு ப்ரே பண்ணும்போது ஹீலிங்லாம் நடக்கும். ஸோ அது ஒரு ப்ராசஸ். ஓகே, அதே போல் ஏன் மூலியமாக செய்த ஆண்டவர் உங்கள் மூலியமாக செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். பிரியமானவர்களே, நெக்ஸ்ட் ஸ்லைட், ப்ராக்டிக்கல் ஸ்டெப்ஸ். சில காரியங்கள் எப்படி செய்யலாம் பாஸ்டர், எனக்கு ஆசையாக இருக்குது, வாஞ்சியாக இருக்குது, ஆனால் எப்படி செய்கிறதுன்னு தெரியல நம்ம கேட்டோம் என்றால், முதலாவதாக ஜெபம் இல்லாமல் ஒன்றுமே இல்லை. ஓகே, ஜெபிங்க. இவர்கிட்ட நான் போய் ஷேர் பண்ண போகிறேன், எங்கே யார் மத்தியில் ஆண்டரை பற்றி சொல்கிறது, புது ஆளுக்கிட்ட புது ஜனங்கள்கிட்ட நான் எப்படி சொல்கிறது. செகண்ட் வந்து பில்ட் ரிலேஷன்ஷிப். ஓகே, நெய்பர்ஸ் கூட போய் பேசுங்க, எங்கே வேலை செய்கிற, ஓகே எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, அந்த மாதிரிலாம். யார் ஃப்ரெண்ட் கிட்ட போய் பேசுங்க. ஓகே, வேலை இடத்துல வந்துட்டு லாட் ஆஃப் ஃபாரினர்ஸ் இருப்பாங்க, நல்லா இருக்கியா, ஃபேமிலியெல்லாம் ஓகேவா இருக்காங்களா,
அப்படி கேளுங்க. ஓகே, அதே மாதிரி ஊழியங்கள் நிறைய பெருகி வருது. பிரேஸ் காட். கிளாங்வேலியில் ஆண்டவர் அற்புதம் அடையாளம் நிறைய செய்து கொண்டு வருகிறாரு. பெரிய பெரிய காரியங்கள் திருச்சபையை பயன்படுத்தி ஆண்டவர் வெளியே செஞ்சுக்கிட்டு வராரு. வேற தேசத்திலிருந்து வந்து ஆண்டவரை மில்லியன்ஸ், ஐ திங்க் மில்லியன்ஸ் ஆஃப் தேம் ஆண்டவரை மலேசியாவில் அறிந்து கொண்டுறாங்க. ஐ மீன், அதே மாதிரி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே என்ன செய்யணும் ஆண்டவரே. செகண்ட் வந்து ஐடென்டிஃபை நீட்ஸ். அவங்களுக்கு என்ன தேவை? சாப்பாடு தேவையா? சாப்பாடு வாங்கி கொடுப்போம். அவங்களுக்கு என்ன தேவைன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம். தென் ஷேர் யுவர் பர்சனல் டெஸ்டிமனி. எங்கள் ஆண்டவர் இது செஞ்சாரு. சாட்சி, நிறையா சாட்சி இருந்துச்சு. எல்லாம் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நிறையா அது நம்ம பலப்படுத்துகிறதுனால தான் நம்ம சாட்சி சொல்கிறோம். அந்த சாட்சியை சொல்லுங்க அவங்ககிட்ட. எங்கள் ஆண்டவர் இதெல்லாம் செய்வார், இதுக்கு மேலாக செய்வார். அதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு பயமாக இருக்கும். இல்லை ஆண்டவர், எனக்கு பயமாக இருக்கு ஆண்டவர், எப்படி ஆண்டவர் அவங்களாம் சொல்கிறது? இல்லை, ஆண்டவர் அந்த நேரத்தில் பலத்தை கொடுப்பாரு, ஒரு பாதையை கொடுப்பாரு. ஷேர் பைபிள் ஸ்டோரிஸ். வேதாகமத்தில், இந்த வேதாகமம் தான் உயிருள்ள வேதாகமம். இந்த வேதாகமத்தில் என்னென்ன எழுதிருக்கு, இந்த ரகசியத்தை நம்ம அவங்ககிட்ட ஷேர் பண்ணுவோம். அண்ட் ப்ரே வித் பீப்புள். அவங்க வச்சு ப்ரே பண்ணுங்க. ஆண்டவர் சுகம் கொடுப்பாரு. அந்த சுகத்தை மூலியமாக அவங்க ஆண்டவரை ரட்சிப்பாங்க. அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கான்டாக்ட்ஸ். இன்னும் யாராச்சும் இருக்காங்களா உங்கள் ஃபேமிலியில், உங்கள் ஃப்ரெண்ட் இருக்காங்களா அப்படின்னு நம்ம அவங்கள கூப்பிடுவோம். அண்ட் ஜேர்னி வித் தம். அது அப்படியே ஸ்டாப் பண்ணாமல் ஜேர்னி வித் தம். பரவாயில்ல, சில பெருபுங்கன் வந்துட்டு 5 years எடுக்கும், அக்காம்பி 5 tahun. பரவாயில்ல, ஸ்லோவாக ஜேர்னி பண்ணுங்க அவங்க கூட. ஒரு நாள் நான் அடிக்கடி ப்ரே பண்ணுவேன், ஆண்டவரே அவங்க தொழுது கொள்ளும் பொழுது இயேசு அவங்க கனவுல வரணும் அப்படின்னு நான் ப்ரே பண்ணுவேன். இயேசு வந்து பேசணும். ஜேர்னி பண்ணுவோம். எப்படி இருக்க அப்படியே விடாம, அவங்க எப்படி ஸ்டாப் பண்ணாலும், அவங்க நம்மளை எப்படி ஏசினாலும் நம்ம தேவன் பற்றி சொல்ல தான் ஆகணும். We must tell about Jesus. That's our response. We are called to be Christians. நம்ம செல்ஃபிஷாக இருக்க முடியாது. எல்லா ஆசீர்வாதங்களும் நம்மளே எடுத்துக்கிட்டு, எல்லாத்தையும் நம்மளே வச்சுக்கிட்டு, அந்த ஆசீர்வாதத்தை நம்ம மற்றவங்களுக்கிட்டையும் நம்ம ஷேர் பண்ணணும், பகிர்ந்துக்கணும். அதே மாதிரி தான் நம்ம பார்க்குறோம். உலகத்தில் அநேக திருச்சபைங்க வளர்ந்து கொண்டு வருகிறது. இப்போ காலத்தில் லாஸ்ட் மந்த் நான் யூஎஸில் இருந்தேன் ஒரு காஸ்னால. அங்கே பார்க்கும் பொழுது ஐ அபவுட் டு கிரை. ஓகே, நம்ம கேட்போம் அமெரிக்கா சர்ச்சஸ்லாம் அடைக்கிறாங்க, மூடுறாங்க, இதெல்லாம் இருக்குன்னு. ஆனால் ஒரு சர்ச்சுக்கு போகும்போது வாலிபர்கள், thousands of them, வேதாகமத்தில் கையில் ஹோல்ட் பண்ணிக்கிட்டு they are walking, ரோட்டில் நடந்து போகிறாங்க. அது பார்க்கும் பொழுது நான் ஆண்டவருக்கு நான் நன்றி சொன்னேன். ஆண்டவரே, உங்களோட வார்த்தை வந்துட்டு, உங்களுடைய சத்தியம் வந்துட்டு அப்படியே போகுது. எல்லாம் சொல்லுவாங்க, ஐயோ எல்லாமே சர்ச்செல்லாம் அடைக்கிறாங்க. நோ, இட்ஸ் நாட் ட்ரூ. நெருப்பு பற்றி எரிஞ்சுக்கிட்டு வருது எங்கே பார்த்தாலும். வாலிபர்கள் எழுப்பப்படுறாங்க, ஆண்டவர் எழுப்புறாரு. திருச்சபையை ஆண்டவர் எழுப்புறாரு. அதே போல என்னோட ஜெபம், இந்த திருச்சபையும் பற்றி எரியணும். சுற்றி நிறைய பேர் இருக்காங்க அங்க, from a lot of people group நிறைய பேர் இருக்காங்க. இவங்க வந்து ஆண்டவர் தொடரணும். அதே போல நம்ம நெய்பர்ஸ், நம்மளோட நண்பர்கள், நம்ம கூட வேலை செய்கிறவங்க, நம்மளோட ரிலேட்டிவ் மேபி ஒன்றும் ஆண்டவர் அறியாமல் இருப்பாங்க. அவங்ககிட்ட எப்படி ஆண்டவர் சத்தியத்தை பகிர்ந்துக்கணும்னு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம். கடைசியாக பிரியமானவர்களே, நம்ம ப்ரே பண்ணும் பொழுது ஆண்டவரே அவங்கள அனுப்பும், ஆண்டவரே இவங்க செய்யட்டும் ஆண்டவரே, அந்த மாதிரி நம்ம ப்ரே பண்ணாமல் இன்றைய நாள் சொல்லுங்க, ஆண்டவரே அடியே நான், என்னை அனுப்பும் என்று நாம் சொல்லுவோம். ஆமென். வாருங்கள் நாம் எழுந்து நிற்போம். இந்த ஒரு பாடலை நம்ம பாடுவோம். மாப்பாவியா மின்னையும் அந்த பாட்டை நம்ம பாடுவோம். அனுப்பும்
அனுப்பும் செய்திடவே. அப்படியே சத்தத்தோடு சொல்லுவோம், ஆண்டவரே எங்களை அனுப்பும் அப்பா, அனுப்பும் இந்த சந்திக்கவே. மறுபடியும் சொல்லுவோம், அனுப்பும் ஆண்டவரே, அனுப்பும் அனுப்பும் சேவை செய்யவே. அனுப்பும் அனுப்பும் இந்த சந்திக்க. இருள் சூழ்ந்த இடம் சொல்லுவோமா, இருள் சூழ்ந்த இடம் என்னை இன்றே அனுப்பும். அழியும் மந்தர் சந்திக்க நரகாக்கினை நின்று ஜனம் ரட்சிக்க. அபிஷேக தந்து ஆண்டவரே எங்களை அனுப்பும் ஆவியானவரே. அனுப்பும் கைகள் விருந்து சொல்லுவோமா, அனுப்புங்க அப்பா, அடியனை அனுப்பும் ஆண்டவரே. இயேசுவே உங்க சேவை செய்ய ஆண்டவரே எங்களை அனுப்பும் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. அனுப்பும் ஆண்டவரே, அனுப்பும் சந்திக்க. மறுபடியும் சொல்லுமா, இருள் சூழ்ந்த இடம், இருள் சூழ்ந்த இடமே இன்றே அனுப்பும். அழியும் மந்த சந்திக்க நரகாக்கினை ரட்சிக்க. அபிஷேகம் தந்து என்னை நீரும். எல்லாரும் சொல்லுமா, அனுப்பும் ஆண்டவரே, அனுப்பும் ஆவியானவரே எங்களை அனுப்பும். அனுப்பும் என் சேவை செய்திடவே. அனுப்பும் அனுப்பும் என் தேசம் சந்திக்கவே. ஆண்டவரே இந்த அருட்பணி நாளில் ஆண்டவரே நாங்கள் ஒரு ப்ராமிஸ் செய்ய போகிற ஆண்டவரே, ஒண்ணுமாக ஆண்டவரே உம் ஊழியத்தை செய்ய, மற்றவங்கிட்ட ஆண்டவரே உம் சத்தியத்தை சொல்ல, அன்பு சொல்ல ஆண்டவருக்கு அன்பு காமிக்க ஆண்டவரே, சிவிசேஷனாக மாற்ற ஆண்டவரே எங்களை அனுப்பும் ஆண்டவரே. Create us Lord so we can show your love, so we can talk about Jesus and disciple people. அது பெரிய கட்டளையாக ஆண்டவரே எங்களுக்கு நீங்க தந்தீங்க ஆண்டவரே. To go and make disciples of all nation ஆண்டவரே. அதே போல் ஆண்டவரே நாங்க எங்களுக்காக பேசும் ஆண்டவரே, என்ன செய்ய முடியும் ஆண்டவரே? எங்க வாழ்க்கையில அப்படியே போகாம ஆண்டவரே நாங்க வெளியே போயிட்டு ஊழியம் செய்யணும் ஆண்டவரே. உங்க அன்பை காமிக்கணும். அநேகர் ஆண்டவரே எங்களை போல ஆண்டவரே உங்க அன்பை ருசிக்காம இருக்கிறாங்க ஆண்டவரே. உங்களோட ஆசீர்வாதத்தை இல்லாம இருக்கிறாங்க ஆண்டவரே. இயேசு யார் என்று இல்லாம இருக்கிறாங்க ஆண்டவரே. ஆண்டவரே அங்க அழிந்து போகிறாங்க ஆண்டவரே. தினமும் ஆண்டவரே அநேகர் அழிந்து போகிறாங்க ஆண்டவரே. ஆண்டவரே எங்களை எழுப்பும் ஆண்டவரே, எங்களை எழுப்பும் அப்பா. அனுப்பும் எங்களை அனுப்பும் ஆண்டவரே, அனுப்பும் தேவை செய்திடவே. அனுப்பும் அனுப்பும் சந்திக்கவே. இன்னொரு முறை சொல்லுவோமா, அனுப்புங்க அப்பா. அனுப்பும் அனுப்பும் சேவை செய்திடவே. அனுப்பும் அனுப்பும் இந்த
சுவாமி உமக்கு நன்றி 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 இருக்கிற ஆண்டவரே. எங்களை எப்படி நீங்க தெரிந்து எடுத்தீங்களோ ஆண்டவரே, அதே போல நாங்க ஆண்டவரே உம் நாமத்தை சொல்ல, உம் அன்பை காமிக்க மற்றவங்களை எங்க பிரியரை ஆண்டவரே, நண்பர்கள் ஆண்டவரே, எங்க கலீக்ஸ் ஆண்டவரே, எங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஆண்டவரே நீங்க காமிக்க ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அந்த கிருபையை தாரும் அப்பா, கற்று தாரும் ஆய்வானவரே. உமக்கு கோடான கொடி நன்றி அப்பா. மாறாத இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.